தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி மிகவும் மன்றாடி கெஞ்சி இருப்போம். ஆனால் பதில் கிடைத்ததற்கான வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில், அதாவது காணப்படாத நிலையில் நாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது இப்படி சொல்லுவோம்: நான் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனிடத்திலே என் சூழ்நிலைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறேன். அவரிடத்திலே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன் இந்த பாதையில் இருந்து எனக்கு விடுதலை இல்லை? ஏன் எனக்கு இந்த பாதையில் இருந்து முழுவதும் விடுதலை இல்லாதபடி துன்பத்தின் பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று கேள்விகள் வரலாம். சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 77வது அதிகாரத்திலே இப்படிதான் மன்றாடுகிறான். 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் தான் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையாக காணப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எப்பேற்பட்ட பாதைகளிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள்: நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை கைவிட்டு விட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, என் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுத்தார் என்று சொல்லி, நான் மன்றாடி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்திலே உயர்த்தினேன் என்று சொல்லி, நீங்களும் உங்களுடைய சத்தத்தை இந்த உபத்திரவ நேரத்திலே, இந்த படுகொலியின் நேரத்திலே, ஆழமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த துன்பத்தின் பாதையிலே தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவரிடத்திலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவரிடத்தில் நீங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உபத்திரவ சூழ்நிலைகளில் இருந்து, இந்த துன்பமான பாதைகளில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிற உன்னுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டிருக்கிறார். பயப்படாதே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை பிள்ளைகளே. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மரணத்திற்காக கொடுத்திருக்கும் பொழுது, இந்த அற்பமான சூழ்நிலைகளில் இருந்து, இந்த உபத்திரவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God bless you.